Welcome students, you are seeing unit 3 petrology. So in that we seen the classifications of rocks depends on geological factor, chemical, physical. In that continuation we are going to classify the rocks based on structure and texture. Mainly the structure and texture is focused to igneous rocks, sedimentary rocks and metamorphic rocks. So let's go into this session. So first of all, structure. So structure or physical features associated with the rocks. They are primary in nature. They occurs along with the formation of rocks. So structure என்றது என்ன அப்படின்னா அதனுடைய அமைப்பு. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரக்சர் டெக்ஸ்சர் ரெண்டுமே அமைப்பு தான். ஸோ ஸ்ட்ரக்சர்ன்றது என்ன அப்படின்னாக்கா ஹோல் பார்ட்டாக நம்ம வந்து பார்க்குறது. ஸோ டெக்ஸ்சர்ன்றது என்ன அப்படின்னா அதை வந்து நம்ம ஜூம் பண்ணி பார்க்குறது. ஸோ ஸ்ட்ரக்சர்ன்றதை நம்ம வந்து வெறுமனே ஒரு நேக்கட் ஐயாலே நம்ம வந்து பார்த்து சொல்ல முடியும். ஸோ டெக்ஸ்சருக்கு வந்து அப்படி நம்ம வந்து சொல்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதுக்கு வந்து வி டிபெண்ட்ஸ் ஆன் தி மைக்ரோஸ்கோப்ஸ். அந்த லெவலில் இந்த டெக்ஸ்சர்ஸ் வந்து இந்த மினரல்ஸ்லாம் எந்த ஃபார்மேஷன்ஸில் வந்து அதில் வந்து அரேஞ்ச் ஆகிருக்குது அப்படின்றத நம்ம வந்து சொல்கிறது டெக்ஸ்சரு. ஸ்ட்ரக்சர்ன்றது ஹோல் பார்ட்டாக நம்ம வந்து பார்த்து இது வந்து இந்தந்த ஷேப்பில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் க்யூப்னால் நம்மளுக்கு வந்து கட்டமாக இருக்கும், ஸ்பியர்னால் உருண்டையாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அப்படி சொல்கிறது வந்து இது வந்து அதோடைய ஸ்ட்ரக்சர் அமைப்பு. இது வந்து இதோட அமைப்பில் இருக்குது. இந்த க்யூப்ஸில் உள்ள அந்த ஒவ்வொரு பார்ட்டிகளும் என்ன மாதிரியான ஃபார்மேஷனில் வந்து அமைஞ்சிருக்குது அப்படின்றத பார்த்து சொன்னோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து டெக்ஸ்சர். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரக்சர் கான்ட்ரிபியூட் த ஸ்ட்ரென்த் அண்டு வீக்னஸ் ஆஃப் தி ராக். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர் தான் வந்து இந்த ஸ்ட்ரென்த்துக்கும் வீக்னஸுக்கும் மிக முக்கியமான வந்து கான்ட்ரிபியூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனுடைய ஷேப்பை பொறுத்து தான், அதோடைய ஸ்ட்ரக்சர் அமைப்பை பொறுத்து தான் வந்து அது வந்து திடம் நல்லா வந்து வலுவாக இருக்குமா இல்லை பலகீனமாக இருக்குமா அப்படின்றது நம்ம வந்து சொல்ல முடியும். அதே போல் ஸ்ட்ரக்சர் ஹெல்ப்ஸ் டு டிஸ்டிங்யூஷ் ஃபியூச்சர் ஆஃப் ராக் குரூப். ஸோ இது என்னன்னா ஒவ்வொரு ராக் குரூப்புக்கும் உள்ள வேரியேஷன்ஸை நம்ம வந்து இந்த ஸ்ட்ரக்சர் தான் வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னாக்கா இது மூலயமா தான் நம்மளால் வந்து கண்டறியறதுக்கு இது ஒரு ஸ்ட்ரக்சர்ன்றது ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரக்சர் ரிவீல்ஸ் த மோட் ஆஃப் ஃபார்மேஷன். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து என்ன செய்யும் அப்படின்னாக்கா இது எப்படி வந்து ஃபார்மேஷன் ஆகிருக்குது அப்படின்றத நம்மளுக்கு வந்து சொல்லிடும். ஓகேவா? ஸோ அதில் வெசிகுலர் ஸ்ட்ரக்சர்னால் என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சரின் போரஸ் இன் நேச்சர். போரஸ்னால் ஆல்ரெடி சொன்னால் உள்ளே வந்து போரஸ்ன்றது வந்து எம்டி வாய்ட்ஸ் வந்து அது உள்ளே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுதான் நம்ம வந்து போரஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஆக்சுவலி வந்து வாய்டுன்றது வந்து சின்னதாக வந்து ஏர் பபிள்ஸ் வந்து உள்ளுக்குள்ளேயே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வாய்டுன்னு சொல்லுவோம். இந்த வாய்ட்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று கனெக்டிவிட்டியில் இருந்துச்சு அப்படின்னாக்கா அது வந்து நம்ம வந்து போர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ காமன்லி அப்சர்வ்ட் இன் வால்கானிக் ராக்ஸ். இது எங்கே வந்து அதிகமாக நம்ம வந்து பார்க்க முடியும்னா வால்கானிக் ராக்ஸில் வந்து இது வந்து அதிகமாக பார்க்க முடியும். ஸோ மேக்மா இஸ் ஏ மிக்சர் ஆஃப் ராக் மெல்ட்ஸ் அண்டு volatilities. ஸோ கேசஸ். ஸோ என்னதுன்னா மேக்மான்றது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா மிக்சர் ஆஃப் ராக் மெல்ட்ஸ் வந்து கேசஸ் வந்து இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னாக்கா ஒன்ஸ் வந்து இது வந்து இந்த மேக்மா வந்து அந்த செமி சாலிட் ஸ்டேட்லேயே இருக்கக்குள்ள உள்ளே இருக்கிற அந்த ஏர் பபிள் வந்து ஸ்லோவராக வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த கேஸியஸ் வந்து வெளில தான் வந்து வரும். ஸோ அப்படி வெளில வர்றப்போ மேக்ஸிமம் வந்து கூல் டவுன் ஆகிறதுக்கு முன்னாடி வெளில வந்துடும். ஒன்ஸ் கெட் கோயிங் ஃபார் கூல் டவுன் அது வந்து இருக்க என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த வெளில வர்றதுக்கான அந்த வாய்ட்ஸுடைய ஸ்பேசஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா ரொம்ப வந்து சாலிடாக மாற ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்து உள்ளேயே அந்த வாய்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிடும். ஸோ அப்படி வந்து ப்ரெசென்ட் ஆகிறதுனால தான் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா வெசிகுலர் ஸ்ட்ரக்சர்ஸாக வந்து நம்மளுக்கு வந்து காமிக்குது. த கேஸ் இஸ் ப்ரெசென்ட் இன் மேக்மா ஆர் லைட்டர் அண்ட் எஸ்கேப் இன்டு அட்மாஸ்பியர். எம்டி கேவிட்டி ஆஃப் வேரியஸ் சைஸஸ் அண்ட் ஷேப்ஸ் ஆர் ஃபார்ம்ட் ஆன் சர்ஃபேஸ். தீஸ் கேவிட்டி இஸ் கால்டு வெசிகுலஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து சின்னதாக அப்படியே வந்து ஏர் பபிள்ஸ் வந்து இருக்குது இல்லையா? ஸோ இதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா போரஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் வந்து வெசிகுலர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அமெக்டாய்டல் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? த எம்டி vesicles in the vesicular structures are filled by surface water or underground water or sediments. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தா வெசிகுலர் ஸ்ட்ரக்சருக்குமான
வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஸோ அந்த வெசிகுலர் அந்த ஸ்ட்ரக்சரில் சின்ன சின்னதாக ஏர் வாய்ட்ஸ் இருக்குன்னு சொன்னோம். அந்த ஏர் வாய்ட்ஸை வந்து வாட்டர் வந்து ஃபில் பண்ணியிருந்தது அப்படின்னாக்கா அதை வந்து நம்ம என்ன சொன்னால் அமிக்டலாய்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தீஸ் ஃபில்டு கேவிட்டிஸ் ஆர் amygdales அப்படின்னு சொல்கிறாங்க. When empty cavities are filled with amygdales, that structure is called amygdaloidal. ஸோ அந்த empty ஸ்ட்ரக்சரை வந்து அந்த that is pores and voids வந்து filled by water, that is maybe a surface water or ground water. இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று நம்மளுக்கு வந்து அந்த ஃபில் பண்ணிருக்கு. இல்லை வேறு எதுனா வந்து செடிமெண்டேஷன் வந்து ஆகிருக்குது, வேறு ஏதோ ஒரு பொருள் வந்து அதில் வந்து செடிமெண்டேஷன் ஆகிருக்குது அப்படின்னா அந்த மாதிரியான பொருளை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அமிக்டலாய்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இந்த அமிக்டலாய்டல் ஸ்ட்ரக்சருக்கான பிக்சரை பார்த்தேன். ஸோ இது வந்து என்ன இருக்குது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த வெசிகுலர் ஸ்ட்ரக்சருக்கு சின்ன சின்னதாக வாய்ட்ஸ் வந்து இருந்துச்சு. அப்போ அந்த மாதிரி இருக்கிற வாய்ட்ஸை வந்து என்ன இருக்குது அப்படின்னா சம் செடிமெண்டேஷன்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணியிருக்கு. ஸோ செடிமெண்டேஷன் எதனால் நடந்திருக்கு? டியூ டு வாட்டர் ப்ரெசன்ஸ் ஆகிறதுனால அந்த வாட்டரில் என்ன ஆகும் அப்படின்னாக்கா சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய சில்ட்டி போர்ஷன்ஸ் வந்து இந்த வாட்டரில் டைல்யூஷனில் இருக்கும். ஸோ அது வந்து கீழே வந்து செட்டில் ஆக வந்துருக்கும். ஸோ அப்படி செட்டில் ஆகக்குள்ளே இந்த மாதிரி வந்து ராக்ஸ் மேலே வந்து செடிமெண்ட் ஆகும். ஸோ அப்படி செடிமெண்ட் ஆகக்குள்ளே அந்த போர்ஷனையும் போயிட்டு அது செடிமெண்ட் ஆகி ஒன்ஸ் ட்ரைடு போர்ஷன் ஆகக்குள்ளே அது என்ன ஆகுது அப்படின்னாக்கா தனியாக நம்மளுக்கு வந்து விசிபிள் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து காலம்னர் ஸ்ட்ரக்சர். ஸோ காலம் ஆல்ரெடி நமக்கு நார்மலாகவே காலம்னா என்னன்னு தெரியும். ஸோ காலம் இஸ் அ வெர்டிக்கல் மெம்பர். ஸோ பீம் வந்து நம்ம வந்து ஹரிசாண்டல் மெம்பர்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே என்னன்னா காலம்னர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா the volcanic igneous rocks appear to be made of numerous parallel polygon prismatic column bundled together. This results of the contraction of lava during cooling. இது என்ன அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீட்டாக இருக்கக்கூடிய கட்டையை வந்து நம்ம வந்து ஒரு பண்டலாக நம்ம வந்து கட்டி வச்சோம் அப்படின்னா அது என்ன மாதிரியான வியூ வந்து நம்மளுக்கு கொடுக்குமோ அந்த மாதிரியான அமைப்பில் தான் வந்து இந்த காலம்னர் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா பேரலல் பாலிகன் பிரிஸ்மாட்டிக் காலம் பண்டல்னு சொல்கிறாங்க. ஸோ பேரலல்னால் பக்கத்தில் அதே டைரக்ஷனில் இருக்கிறது தான் நம்ம வந்து பேரலல்னு சொல்லுவோம். ஸோ பாலிகன்னா அது வந்து தொடர்ச்சியாக இருக்கிறது. ஸோ இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பேரலல் பாலிகன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு பண்டில்டு டுகெதராக ஒன்றோட ஒன்று பக்கத்தில் இருக்கிறது தான் வந்து காலம்னர் ஸ்ட்ரக்சர்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த பிக்சரை பார்த்தா தெரியும். ஸோ நீட்டாக இருக்குது, இதுதான் காலம்னர்னு சொல்கிறாங்க. ஸோ காலம்னர் நீட்டாக இருக்கிறது வந்து பாலிகன் தொடர்ச்சியாக இருக்குது. ஓகே, ஸோ தொடர்ச்சியாக இருக்குது. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னாக்கா பண்டில்டாக ஒரே இடத்துல பண்டில்டாக பக்கத்தில் இருக்குது. ஸோ இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னாக்கா காலம்னர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஷீட் ஸ்ட்ரக்சர். ஷீட்னாக்கா அப்படியே தகடாக நம்மளுக்கு வந்து அதோடைய அமைப்பு வந்து இருக்கும். த ராக்ஸ் appear to be made up of number of sheets because of the development of nearly horizontal crack. Plutonic rocks are formed at a greater depth, which means under the great pressure, when erosion takes place in the overlying strata, gradually disappear, ultimately exposing of plutonic rocks in the form sheet அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த plutonic ராக் தான் வந்து மேக்ஸிமம் இந்த ஷீட் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து நம்மளுக்கு வந்து ஏற்படுத்துது. ஸோ அது என்ன ஆகுதுனாக்கா புளூட்டோனிக்ன்றது ரொம்ப டெப்த்தில் இருக்கிறது. இது எப்போ வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வரும் அப்படின்னா வென் erosion takes place. அப்போ வந்து என்ன நடக்கும் அப்படின்னா the above surface of the soil or particles move one place to another due to the erosion, that is weathering. அது ஓகே. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி வந்து டிசப்பியர் ஆகுறதுனால அந்த மேலே இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் ஆஃப் த பார்ட்டிகல், சர்ஃபேஸ் ஆஃப் த சாயில் அது வந்து நம்மளுக்கு வந்து டிசப்பியர் ஆகிறதுனால சம் எக்ஸ்போஷன் நமக்கு நடக்கும். எக்ஸ்போஷன்னா அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த புளூட்டோனிக் ராக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த புளூட்டோனிக் ராக் தான் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஷேப்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த லாவாஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னாக்கா ஷீட் ஃபார்மேஷன்ஸில் நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ லேயராக நம்மளுக்கு வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோ ஸ்ட்ரக்சர். அந்த லாவா வந்து எப்படி ஃப்ளோ ஆகுதோ அந்த ஃப்ளோ ஆகிற டைரெக்ஷனில் அப்படியே வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஃப்ரீஸ் ஆகிடுது. ஓகேவா? தட் இஸ் these structures are linear and nearly parallel features occurring in volcanic rocks which develops as a consequence of flow of lava. ஸோ இந்த பிக்சரை பாருங்கள். ஸோ வந்து இந்த எரிமலை குழம்பு வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஃப்ளோ ஆகிருக்குது. பட் ஆனால் ஃப்ளோ ஆனால் அப்படியே அதே டைரெக்ஷன்லேயே வந்து சடனாகவே வந்து என்ன ஆகிருக்கு அப்படின்னா கூல் ஆகிருக்குது.
ஓகேவா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த லாவா வந்து என்ன இருக்குன்னா வலிஞ்சு ஒடியாந்து இருக்குது. பட் ஆனால் வந்தது வந்து என்ன இருக்குன்னா அப்படியே வந்து ஃபுல் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் அந்த ஃப்ளோ டைரக்ஷன்லேயே இருக்கிற ஸ்ட்ரக்சர் தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா ஃப்ளோ ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பில்லோ ஸ்ட்ரக்சர். பில்லோ ஸ்ட்ரக்சர்னால் என்ன அப்படின்னாக்கா அந்த வால்கானிக் லாவா வந்து என்ன இருக்கும் அப்படின்னாக்கா வர்றது வந்து அப்படியே பல்ஜாகி அந்த ஸ்ட்ரக்சரில் வந்து நம்மளுக்கு வந்து நிற்கிறது. ஓகேவா. த வால்கானிக் இக்னிஷியஸ் பாடி அப்பியர்ஸ் அஸ் எ pile of numerous overlapping pillows. It occurs only in soda-rich basalt rock. The pillows are generally interconnected, vesicular and glassy tops. ஓகேவா. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா இது வந்து எங்கே மேக்ஸிமம் நம்ம வந்து பார்க்க முடியும் அப்படின்னாக்கா இந்த பசால்ட் ராக் அப்படின்ற இடத்துல சோடா-ரிச் பசால்ட் ராக்கில் தான் நம்ம வந்து இதை வந்து அதிகமாக நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இது வந்து இந்த பாடி இந்த அமைப்பு வந்து இதோடைய ஷேப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா பில்லோ ஷேப்பில் வந்து இருக்குங்க. பில்லோன்னா தலைக்காணி இல்லையா, தலையணை தான் நம்ம வந்து பில்லோன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ என்ன இருக்குது அப்படின்னாக்கா இந்த பாறைகள்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா மெல்டடு லாவா இது எல்லாமே. ஸோ இது கூலானதுனால தான் நம்மளுக்கு வந்து ஹார்டாக நம்மளுக்கு வந்து தெரியுது. ஸோ இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னாக்கா பல்ஜாயி தனித்தனி ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்குது. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து சம் போர்ஷன்ஸ் வந்து வெசிகுலராகவும் நம்மளுக்கு வந்து இருக்கும். வெசிகுலர்னால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சம் அமௌண்ட் ஆஃப் போர்ஸ் வில் பி ப்ரெசென்டட் இன் தேர். ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சம் வெசிகுலர்ஸ் ஆல்சோ. ஸோ பில்லோஸ் ஜென்ரலி இன்டர்கனெக்டட் வெசிகுலர்ஸ் அண்ட் கிளாசி டாப்ஸ் அப்படின்றத வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்சர்ஸ் ஆஃப் இக்னிஷியஸ் ராக். ஸோ இக்னிஷியஸ் ராக்குடைய ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்தோம். இப்போ அதோடைய டெக்ஸ்சர்ஸ் வந்து டெக்ஸ்சர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ டெக்ஸ்சர்ஸ் மெயின்லி ரெஃபர்ஸ் டு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் வித் கான்ஸ்டியூண்ட் மெட்டீரியல்ஸ் ஆஃப் ராக்ஸ் இன் அடிஷன்ஸ் டு கிறிஸ்டலினிட்டி, கிரானுலாரிட்டி அண்ட் ஷேப் ஆஃப் மினரல்ஸ் இன் தி ராக்ஸ். ஸோ இந்த டெக்ஸ்சர்ஸ் வந்து எதை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய கான்ஸ்டன்ட் மெட்டீரியல்னால் மூலப்பொருட்கள். ஸோ அதில் உள்ள கனிமங்கள் வந்து எந்த மாதிரியான ஃபார்மேஷன்ஸில் வந்து இது வந்து உள்ளே வந்து அமைஞ்சிருக்குது அப்படின்றது. அந்த ஃபார்மேஷன் வந்து எப்படின்னா அந்த படிமங்கள் அதோடைய கிரானுலாரிட்டி ஆங்குலராக இருக்குதா இல்லை வந்து ரவுண்டடாக இருக்குதா ஸ்மூத்தியாக இருக்குதா அப்படின்றது. அதே போல் வந்து அதனுடைய ஷேப் வந்து எப்படி இருக்குது, அது வந்து நம்மளுக்கு வந்து ரெகுலர் ஷேப்பாக இருக்குதா இல்லை இர்ரெகுலர் ஷேப்பாக இருக்குதா அப்படின்றத பொறுத்து. ஓகேவா. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஈக்வி கிரானுலர் டெக்ஸ்சர். ஈக்வி கிரானுலர்னா என்னென்னா ஒரே ஷேப் சைஸில் நமக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஈக்குவல் கிரானுலர் டெக்ஸ்சர். ஸோ ஒரே சேம் சைஸில் நம்மளுக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஈக்வி கிரானுலர் டெக்ஸ்சர்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இன் திஸ் டைப் த மினரல்ஸ் கிரெயின்ஸ் ஆர் ஆல் approximately same size. This is because all the minerals are simultaneously get consolidated. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க அப்படின்னாக்கா கிரானைட் அண்ட் பசால்ட்டை வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை பாருங்கள், எல்லாமே வந்து ஒரே ஷேப் அண்ட் சைஸில் வந்து இருக்கிறது. ஸோ அது வந்து எல்லாமே கம்பைன்டு டுகெதராக இருக்கக்கூடியதாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பொருளாக நம்மளுக்கு வந்து காமிக்கிறது. இந்த இடத்துக்கு வந்து கிரானைட் அண்டு பசால்ட். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து இன்இக்விகிரானுலர் டெக்ஸ்சர். இன்இக்விகிரானுலர் டெக்ஸ்சர்னால் என்ன அப்படின்னாக்கா சைஸஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இன் சைஸில் வந்து இருக்கும். அதோடைய பார்ட்டிகல் சைஸஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் இன் வேரியிங் சைஸஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ இன் திஸ் டைப் மினரல்ஸ் கிரெயின் ஷோ மார்க்டு டிஃப்ரென்ஸ் இன் their grain size. This because different mineral grains consolidate at a different level and hence different mineral exhibit different sizes. ஸோ வேறு மினரல்கள் வந்து ஒரு இடத்துல வந்து கன்சால்டேட் ஆகி அது வந்து மெல்ட் ஆகிருக்கும். அப்படி வந்து நமக்கு இருக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மினரலுக்கும் இன்னொரு மினரலுக்குமான வேரியேஷன்ஸ் நம்மளுக்கு வந்து இருக்கும் ஷேப் அண்ட் சைஸில். ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னாக்கா இதை வந்து நம்ம வந்து இன்இக்விகிரானுலர் ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருக்கோம். ஈக்குவாலிட்டி இல்லாமல் வேறு சைஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது வந்து சொன்னால் செனைட் அப்படின்றது தான் இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ராக்காக நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த செனைட் பெசால்ட் இது வந்து ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாமே வந்து என்ன இருக்குது அப்படின்னாக்கா ஒன்று வந்து வேறு மினரலாக இருக்குது, இன்னொரு வேறு மினரலாக இருக்குது. இந்த மினரலுக்கான ஷேப் வேறு, இந்த மினரலுக்கான ஷேப் வேறு, இதோட கிரானுலாரிட்டி வேறு, இதோட கிரானுலாரிட்டி வேறு. பட் ஆனால் இது எல்லாமே கம்பைன்டு டுகெதராக ஒரு இடத்துல இருக்கிறதுனால இது செனைட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதனால் இதை வந்து நம்ம இன்இக்விகிரானுலர் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். சேம் ஆஸ் லைக் இன் தி பசால்ட். இதில் வந்து 2 இருக்கிற மாதிரி இதில் வந்து என்னன்னா 2 or more மினரல்ஸ் வந்து இருக்கிறதுல. ஸோ இதுவும் வந்து அதே மாதிரியான இங்கே என்ன நம்மளுக்கு வந்து சொன்னோமோ அதே ஃபார்மேஷன்ஸ் தான் இந்த இடத்துக்கு நம்மளுக்கு வந்துருக்கு. ஓகேவா. இதை வந்து நம்ம வந்து இன்இக்விகிரானுலர் டெக்ஸ்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ப்ரோபோக்ரேட்டிக்
texture. So it is a type of inequigranular texture where tabular or large sized minerals called phenocryptic are fully embedded within the fine grained minerals known as matrix சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னாக்கா டேபுலர் ஆர் லார்ஜ் சைஸ்டு மினரல்ஸ் சொல்கிறாங்க. டேபுலர்னா பெருசு பெருசாக நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடிய மினரல்ஸ் தான் வந்து டேபுலர் அப்படின்றத நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இது வந்து கிறிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்னன்றதை இங்கே பார்ப்போம். ஸோ பெரிய பெரிய சைஸாக இருக்கக்கூடிய இந்த கல் வந்து என்ன இருக்குன்னா ஃபைன் கிரைண்டு மில்டன் போர்ஷன்ஸில் வந்து மிக்சட் ஆகி அது வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஃபைன் கிரைண்டை வந்து கோர்ஸ் கிரைண்டை வந்து கவர் பண்ணி வந்து நம்மளுக்கு வந்து இருக்கிறது. ஸோ இப்போ இது எல்லாமே நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு காங்கிரீட்டை வந்து எடுத்துக்கேன். ஸோ இந்த காங்கிரீட்டுக்கான அமைப்பில் தான் இந்த வியூ வந்து நம்மளுக்கு வந்து காமிக்குது. ஸோ இது வந்து எல்லாமே வந்து பெரிய பெரிய சைஸாக இருக்கக்கூடிய கல். ஸோ இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே வந்து என்ன இது அப்படின்னாக்கா ஃபைன் கிரைண்டாக இருக்கிறது. ஸோ இது வந்து ஒரு சிம்பிஷியஸ் கண்டென்ட், ஒரு பைண்டிங் கண்டென்ட் வந்து உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னாக்கா ஸோ அந்த மோல்டன் பேஸ்ட் வந்து என்ன ஆகிடுச்சு அப்படின்னாக்கா அந்த பெரிய பெரிய பாறைகளை வந்து அரெஸ்ட் பண்ணி ஸ்டாக்னேட் பண்ணி ஒரு இடத்துல வந்து வச்சுக்குது. ஸோ இதை வந்து ப்ரோபோக்ரிட்டிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் நம்ம. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பொய்க்லிட்டிக் ஸ்ட்ரக்சர். பொய்க்லிட்டிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு என்னென்னா திஸ் இஸ் த கன்வர்ஸ் ஆஃப் ப்ரோபோக்ரிட்டிக் ஸ்ட்ரக்சர் which is characterized by the presence of fine-grained crystals within the body of large-sized grains. ஸோ ப்ரோபோக்ரிட்டிக்ஸ்க்கு வந்து இது வந்து ஆப்போசிட்டு. ஸோ அதில் வந்து ஃபைன் கிரெயின்ஸ் வந்து கோர்ஸ் கிரைண்டை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தது. இதில் கோர்ஸ் கிரெயின்ஸ் வந்து ஃபைன் கிரைண்டை வந்து அரெஸ்ட் பண்ணி வைக்கும். ஸோ அது என்னன்றதை இங்கே பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரோக்லிட்டிக் ஸ்ட்ரக்சர்ன்றது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வெள்ளை கலரில் இருக்கிறதெல்லாம் வந்து பெரிய சைஸ் பாறை. ஸோ இந்த ப்ளூ கலர் ஆரஞ்சு கலரில் இருக்கிறதெல்லாம் சின்ன சின்ன சைஸாக இருக்கக்கூடிய ஃபைன் கிரெயின்ஸு. இந்த பெரிய சைஸ் பாறைக்குள்ளே இந்த சின்ன சைஸ் பாறை வந்து என்ன இருக்குது அப்படின்னாக்கா அரெஸ்ட் ஆகி உள்ளே உட்காந்துருக்கு. இதுதான் வந்து என்ன நம்ம சொல்கிறோம் அப்படின்னாக்கா பொய்க்லிட்டிக் டெக்ஸ்சர்னு நம்ம சொல்கிறோம். பட் இது எல்லாமே வந்து எப்படி நம்ம பார்க்க முடியும் அப்படின்னாக்கா எல்லாமே வித் த ஹெல்ப் ஆஃப் மைக்ரோஸ்கோபிக் அந்த மாதிரியான இதில் தான் நம்ம பார்க்க முடியும். ஆல்ரெடி சொன்னது என்னென்னா ஸ்ட்ரக்சர்ன்றது வந்து நம்மளுக்கு வந்து பெரிய சைஸில் நம்மளுக்கு வந்து இருக்கிறது. ஸோ அது வந்து நம்ம வந்து நேக்கடையாலே நம்மளால் பார்க்க முடியும். டெக்ஸ்சர் வந்து அந்தளவுக்கு நம்ம நேக்கடையால் பார்க்க முடியாது. In some cases we are going to depend the microscope. ஸோ மைக்ரோஸ்கோப் வச்சு தான் நம்மளால் இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து ஒபிக்டிக் ஸ்ட்ரக்சர். ஒபிக்டிக் ஸ்ட்ரக்சர்னால் என்னென்னா திஸ் இஸ் சிமிலர் டு ப்ரோபோக்ரிட்டிக் ஸ்ட்ரக்சர் which shows the phenocryst or partially embedded with the matrix. ஸோ இது வந்து ப்ரோபோக்ரிட்டிக்ஸ்க்கு வந்து சிமிலராக இருக்கக்கூடியது தான். பட் ஆனால் வந்து பார்ஷியலி எம்பெடட் வித் த மேட்ரிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அது என்னன்றது நம்ம அந்த ஷேப்பை நம்ம வந்து பார்ப்போம். This is observed in dorlite rocks whose lathe shape of mineral augite enclosed within small plagiaris mineral. ஸோ டோர்லைட் தான் இதுக்கான எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ ஒபிக்டிக் ஸ்ட்ரக்சர்ன்றது வந்து சிமிலர் டு என்ன சொன்னாங்க அப்படின்னா ப்ரோபோக்ரிட்டிக் ஸ்ட்ரக்சர். ஸோ பெரிய பெரிய ஃபைன் கிரெயின்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய ஃபைன் கிரெயின்ஸ் வந்து பெரிய சைஸில் இருக்கக்கூடிய கோர்ஸ் கிரெயின்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணி வைக்குதுன்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி இதுவும் இருக்குது. பட் ஆனால் அதனுடைய ஆக்குபேஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து கம்மியாக இருக்குது. இந்த பிக்சரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது வந்து வைடனாக வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து கவர் ஆகி நம்மளுக்கு வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பிக்மெடைட் ஆர் இன்டர்க்ரோத் ஸ்ட்ரக்சர். இது வந்து என்ன அப்படின்னா 2 or more minerals crystalline simultaneously in a limited space. ஸோ 1-2க்கு மேற்பட்ட மினரல் வந்து படிமங்களாக வந்து அந்த இடத்துல வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னாக்கா உள்ளே வந்து கம்பைன்ட் ஆகிருக்கும். Here one crystal introduce another and alternate bands of dark and light color minerals are seen. Quartz and feldspar வந்து இதை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ பெக்மெடைட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒன்று வந்து டார்க் அண்ட் கலரில் இருக்குது, இன்னொன்று லைட் அண்ட் கலரில் இருக்குது. ஸோ இது வந்து 2 or more மினரல்ஸ்னு சொல்கிறோம். ஸோ 2 மினரல்ஸ் இது. இந்த 2 மினரல்ஸ் வந்து கம்பைன்டு டுகெதராக வந்து இருக்குது. ஸோ இதனுடைய ப்ராப்பர்ட்டி வேறு, இதனுடைய ப்ராப்பர்ட்டி வேறு. பட் இது என்ன பண்ணுது அப்படின்னாக்கா ஒன்று மிங்கிள் ஆகி ஒரு பாறையாக நம்மளுக்கு வந்து ஷோன் பண்ணுது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து வெசிகுலர் ஸ்ட்ரக்சர். ஸோ வெசிகுலர் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்தோம். வெசிகுலர் டெக்ஸ்சர் இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ மோஸ்ட் லாவாஸ் ஆர் ஹெவிலி சார்ஜ்டு வித் கேஸ் which escapes as soon as it comes in contact with the earth atmosphere. The escape of these gases leads to formation of different size shapes of holes in cooled volcanic rocks. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்.
வெசிகுலர். ஸோ பெரிய சைஸாக நம்ம பார்க்கக்குள்ள வெசிகுலர் ஸ்ட்ரக்சர்னு சொன்னோம். அதை வந்து நம்ம வந்து இன்டெப்த்தாக நம்ம பார்க்கக்குள்ள வெசிகுலர் டெக்ஸ்சர்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இது வந்து நத்திங் பட் வெசிகுலர்ன்றது வந்து ஃபார்மேஷன் ஆஃப் வாய்ட்ஸ் தான். அந்த வாய்ட்ஸ் வந்து எதனால் ஃபார்மேஷன் ஆகுதுன்னா டியூ டு த gaseous substance present in the magma. ஸோ அது வந்து கூல் டவுன் ஆகக்குள்ள நம்மளுக்கு வந்து கேஸஸ் ரிலீஸ் ஆகுது. இது ரிலீஸ் ஆகுறப்போ நம்மளுக்கு ஏற்படக்கூடிய அந்த எம்டி ஸ்பேசஸ் தான் வாய்ட்ஸை தான் நம்ம வந்து வெசிகுலர் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அதனால தான் இது வந்து வெசிகுலர் டெக்ஸ்சர்னு நம்ம வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து ஸ்ட்ரக்சர் அண்ட் டெக்ஸ்சர் ஆஃப் இக்னிஷியஸ் ராக்ஸு. ஸோ நம்ம இதில் பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஸ்ட்ரக்சர் ஆஃப் செடிமெண்ட்ரி ராக் அண்ட் டெக்ஸ்சர் ஆஃப் செடிமெண்ட்ரி ராக். ஸோ ஃபஸ்ட்டு இதில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் செடிமெண்ட்ரி ராக் பார்ப்போம். ஸோ ஸ்ட்ரக்சரில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்குறது வந்து ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அண்டு லேமினேஷன். The sedimentary rocks are bedded in nature. ஓகேவா? செடிமெண்ட்ரி ராக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செடிமெண்ட்ரி ராக்ன்றது வந்து எப்படி வந்து இருக்கும் அப்படின்னாக்கா இட் இஸ் bedded in nature. பெட்டட்னாக்கா டியூ டு டைம் டியூரேஷன் இட் வில் செட்டில் டவுன். ஸோ அது வந்து ஒவ்வொரு பெட் லேயராக நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். எ பெட் இஸ் கால்டு ஸ்ட்ராட்டம். அந்த பெட்டை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா ஸ்ட்ராட்டம்னு சொல்கிறோம். எ நம்பர் ஆஃப் பெட்ஸ் ஆர் கால்டு ஸ்ட்ராட்டா அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஸ்ட்ராட்டமே நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா ஒன் பை ஒன்னாக நம்மளுக்கு வந்து அப்படியே வர நம்மளுக்கு வந்து அதை வந்து கம்பைன் பண்ணோம் அப்படின்னாக்கா அதை வந்து ஸ்ட்ராட்டா அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இந்த பெட் இஸ் ஜென்ரலி ஹோமோஜினியஸ் இன் composition, texture and color. These are called bedding planes. The different layers of beds may vary in grain size, mineral composition, color, texture, etc. depending upon the environment and formation. This feature is called stratification. ஓகேவா? அந்த பெட்டு வந்து நார்மலாக ஹோமோஜினியஸ் இன் கம்போசிஷனாக இருக்கும். டெக்ஸ்சர் அண்ட் கலர் இந்த மூணுத்துலேயும் வந்து ஹோமோஜினியஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோமோஜினியஸ்னால் என்னென்னா ஒரே மாதிரி இருக்கிறது. தீஸ் ஆர் கால்டு பெட்டிங் பிளேன்ஸ்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த மாதிரி ஹோமோஜினியஸாக இருக்கக்கூடியதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா பெட்டிங் பிளேன்ஸ்னு சொல்கிறோம். த டிஃப்ரெண்ட் லேயர் ஆஃப் பெட்ஸ் மே வேரி இன் கிரைன் சைஸ்ன்னு சொல்கிறாங்க. மினரல் காம்போசிஷன், கலர், டெக்ஸ்சர். அப்படி ஒவ்வொரு பெட்ஸும் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஒரே மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸோடு இருக்காது. இட் மே வேரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி எப்படி இருக்குன்னா அதோடைய சைஸஸில் வெரியாக இருக்கும், மினரல் காம்போசிஷனில் வெரியாக இருக்கும், அதோடைய கலரில் வெரியாக இருக்கும், டெக்ஸ்சரில் வெரியாக இருக்குன்றாங்க. அது இல்லாமல் இன்னும் சில விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிபெண்டிங் அப்பான் த என்வரான்மெண்ட் அண்ட் ஃபார்மேஷன் ஆல்சோ. இதெல்லாம் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிபெண்ட் த என்வரான்மெண்ட் அண்டு ஃபார்மேஷன் அப்படின்றத சொல்கிறாங்க. திஸ் ஃபியூச்சர் இஸ் கால்டு ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். இந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அண்ட் லேமினேஷனுக்கு இதுதான் வந்து இந்த பிக்சர், எக்ஸாம்பிள் பிக்சர். ஸோ என்ன ஆகுதுனாக்கா லேயராக அந்த பெட்டு வந்து ஃபார்மேஷன் ஆகிருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபார்மேஷன் ஆனது தான் நம்ம வந்து என்னன்னா ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு சிங்கிள் லேயர் வந்து பெட்ஸு. ஸோ இந்த சிங்கிள் லேயர் பெட்ஸு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடையிலேயே உங்களுக்கு நல்லா விசிபிளாக தெரியும். தேர் ஆர் visible in different in colors. Okay, so difference in color indicate the difference of the property, texture, color. ஓகேவா? ஸோ அதனால என்ன இருக்குது அப்படின்னாக்கா ஒவ்வொரு லேயருக்கும் ஒவ்வொரு விதமான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி எல்லாமே சேர்ந்து ஒரு கம்பைன்டு பெட்ஸாக ஆகிறதுனால இதை வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அண்ட் லேமினேஷன் நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து கிரேடட் பெட்டிங். ஸோ கிரேடட் பெட்டிங்னா என்ன அப்படின்னாக்கா சைஸஸ் வந்து வேரிங் சைஸஸில் நம்மளுக்கு வந்து அப்படியே கிரேடட் லெவலில் நம்மளுக்கு வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அரேஞ்ச்மெண்ட் ஆர்டர் நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து ஒரு கல் வந்து 10 mm இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு அடுத்த கல் வந்து 8 mm இருக்கும், அதுக்கு அடுத்த கல் 6 mm இருக்கும், அடுத்து 4 mm இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒன்று பிகர் இன்டு ஸ்மாலர் இல்லை ஸ்மாலர் இன்டு பிகர் அப்படின்ற ஆர்டரிங்கில் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னாக்கா இந்த அரேஞ்ச்மெண்ட் பெட்டிங் வந்து நடந்திருக்கும். ஸோ அதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் கிரேடட் பெட்டிங்னு சொல்கிறோம். கிரேடட்னாக்கா நம்மளுக்கு வந்து அதோடைய அரேஞ்ச்மெண்ட் ஆர்டர். ஓகேவா? இன் சம் பெட்ஸ் அட் தி பாட்டம் there will be a bigger particles and very fine particles at the top. There is a granular decrease in size of particles from top to bottom. This phenomenon is called graded bedding. Here individual layer is said to be graded with different particle size. So the picture பாருங்க. ஸோ கிரேடட் பெட்டிங். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து பெரிய பெரிய பாறைகள் இருக்குது. அதுக்கு மேலே வரக்குள்ள அதுக்கப்புறமா அந்த பாறைகளுடைய சைஸ் வந்து அப்படியே சின்னதாக மாறிக்கிட்டே வருது. அதான் இந்த இடத்துல வந்து ஸ்கேல் வேரியேஷன் காமிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த உள்ளே இருக்கக்கூடிய சைஸஸ் உடைய பாறைகளுடைய சைஸஸும் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பாறைகளோட சைஸஸும் வந்து எப்படி இருக்குது, அதோடைய அமைப்பு வந்து எந்த மாதிரி வந்து ஃபார்மேட் ஆகிருக்கு அப்படின்றது தான். ஸோ இதை வந்து எப்படி வந்து நடந்திருக்கும் அப்படின்னாக்கா
நார்மலாக நம்ம வந்து ஒரு லிக்விட் ஸ்டேட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளூயிட் கண்டென்ட்டில் ஏதோ ஒரு சாலிடை வந்து நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா இட்ஸ் டென்ஸ் டு செட்டில் டவுன். ஓகேவா, கீழே போயிட்டு அது என்ன ஆகும்னா டியூ டு த கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் கீழே போயிட்டு செட்டில் ஆகும். ஸோ அந்த மாதிரி அந்த மேக்மா வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஒரு சில பாறைகளை வந்து மெல்ட் பண்ணுறதுக்கான ஹீட்டிங் கெப்பாசிட்டி வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அப்படி அந்த மாதிரி வந்து ரொம்ப வந்து சாலிடாக இருக்கக்கூடிய அந்த மாதிரியான பாறைகள் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா செட்டில் டவுன். ஸோ அந்த மாதிரி செட்டில் டவுன் ஆகக்குள்ள பெரிய சைஸ் பாறை வந்து ரொம்ப கீழே சீக்கிரமாக போய் செட்டில் ஆகிருக்கும். அதுக்கு சைஸ் கம்மியாக இருக்கிறது வந்து அடுத்தடுத்த போர்ஷனில் வந்து செட்டில் ஆகிருக்கும். ஸோ இப்படி ஃபார்ம் ஆனது தான் வந்து என்ன ஆகுதுன்னா கிரேடட் பெட்டிங் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து செடிமெண்டேஷனில் நம்மளுக்கு நடக்குது. அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, செடிமெண்டேஷன் தான் வந்து மேலேருந்து வந்து கீழே விழுந்து ஒரு பள்ளத்தில் வந்து விழுறது. ஸோ அப்படி செடிமெண்ட்டில் தான் வந்து இது நடக்கிறது. அதனால் இது வந்து செடிமெண்டட் ராக் கீழே இது வந்து வருது கிரேடட் பெட்டிங். நெக்ஸ்ட் வந்து கரண்ட் பெட்டிங். ஸோ கரண்ட் பெட்டிங்னா என்னென்னா ஜென்ரலி த செடிமெண்ட்ரி beds are parallel to one another. Sometimes the beds are deposited slightly inclined to the major bedding planes. Because of change in the velocity and direction of flow of stream, this structure is known as current bedding அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கரண்ட் பெட்டிங்கிறது நத்திங் பட் என்ன அப்படின்னா இதோடைய போர்ஷன் இதோடைய மேஜர் ஸ்லோப்லேருந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்லைட் வேரியேஷன் வந்து நடந்திருக்கும். அது வந்து அதுக்கு ஒன்று பேரலாக இருக்கும், அப்படி இல்லைனாக்கா அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இன்க்ளைண்டாக வந்து இருக்கும். ஓகேவா, அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போது இந்த செகண்ட் பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாமே வந்து என்ன இருக்குன்னா இன்க்ளைண்டாக இருக்குது. இப்படி இன்க்ளைண்டாக இருக்கிறது எல்லாமே வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இதுக்கு பேரலாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒன்று ஹரிசாண்டலாக இருக்குது, பட் ஆனால் சர்டன் ஸ்டேஜில் வந்து என்ன இருக்குன்னா இன்க்ளைண்ட் ஆகிருக்குது. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கரண்ட் பெட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. கரண்ட்னா அப்படியே வந்து பெட் ஆகிருக்குது. ஓகேவா, ஸோ ஒன்றுத்துக்கு ஒன்று வேரியேஷன்ஸ் வந்து இருக்கிறது, இல்லை ஒன்றுக்கு ஒன்று அப்படியே பேரலாக நம்மளுக்கு வந்து இன்க்ளைண்டாக இருக்கிறது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து ரிப்பல்டு மார்க்ஸ். ரிப்பல்டு மார்க்ஸ்னால் என்ன அப்படின்னாக்கா இப்போது ரிவர் ஓரியன்ட் சைஸில் ஏரியாலாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த வாட்டர் வந்து என்ன இருக்கும் அப்படின்னாக்கா அலை வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். இப்படி அலை அடிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த அலை அடிக்கிறதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மண் பகுதி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அலையே அதே ஷேப்லேயே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ரிப்பிள் மார்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் எ மைனர் ஸ்ட்ரக்சர் இன் sedimentary rock forms due to mechanical origin. These are undulation structure formed on surface of loose sedimentation due to action of wind in a shallow water body. It is also called wave marks. If the ripple marks are formed by stagnant water, then the feature will be symmetrical, and if they are formed by moving water, then are called as asymmetrical. என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா ஷேலோனா ஆழம் கம்மியாக இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கக்கூடிய தண்ணியில் அதிகப்படியான விண்ட் ஃப்ளோ இருந்துச்சு அப்படின்னா அந்த தண்ணியில் வந்து அலைகள் வந்து அதிகமாக வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி அந்த அலை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த விண்ட் வேவ்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் டு த அண்டர் வாட்டர் சாயில்ஸ். ஸோ அந்த அண்டர் வாட்டர் சாயில்லையும் அந்த வேவ்ஸோடைய தாக்கம் வந்து இருக்கும், அந்த அலையினோட தாக்கம். அந்த அலையினோட தாக்கத்தினால அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த மண் பகுதி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மேலே எப்படி அந்த அலைகள்லாம் வந்து உருவாயிருக்குதோ அதே மாதிரியான ஷேப்லேயே வந்து உருவாயிருக்கும். ஸோ இந்த மாதிரியான அலைகள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னாக்கா சிமெட்ரிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க, அசிமெட்ரிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதே தண்ணி வந்து எந்த விதமான விண்ட் ஃப்ளோவும் இல்லாமல் அப்படியே ஸ்டாக்னட்டாக இருக்குது, தண்ணி அப்படியே தேங்கின தண்ணியாகவே இருக்குது. அந்த இடத்துட்ட ஃபார்ம் ஆகக்கூடிய மார்க்ஸை வந்து சிமெட்ரிக்கல்னு சொல்கிறாங்க. சிமெட்ரிக்கல்னால் ஒரே மாதிரி, அசிமெட்ரிக்கல்னால் வேறு மாதிரி. அந்த வேறு மாதிரி இருக்கிறது தான் இந்த ரிப்பல்டு மார்க்ஸ். ஓகேவா, ஸோ இதை பாருங்கள், இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது என்ன இருக்குது அப்படின்னாக்கா தண்ணி வந்து கொஞ்சமாக தான் இருந்திருக்கும், இந்த இடத்துக்கிட்ட நடந்து போகிற அளவுக்கு தண்ணி இருந்திருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துக்கிட்ட வந்து வைடன் ஏரியாவாக இருக்கும். ஸோ விண்ட் ஃப்ளோ அதிகமாக இருக்கக்குள்ள அந்த அலைகள் எல்லாமே வந்து பட்டு அந்த இடம் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ரிப்பிள்டு மார்க்ஸ் வந்து உருவாயிருக்குது. இந்த ரிப்பிள்டு மார்க்ஸ் வந்து ஒரு சர்டன் ஸ்டேஜில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறமா திடமாக மாறி அது காலப்போக்கில் ஒரு சாலிடான மெட்டீரியலாக மாறும். ஸோ அந்த மாதிரி சாலிடான மெட்டீரியலாக மாறினதில் அந்த ரிப்பிள்டு மார்க்ஸ் வந்து அப்படியே வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டிக்ன் ஆகிடுது. ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ரிப்பல் மார்க்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து மட் கிராக்ஸ். ஸோ மட் கிராக்ஸ்னால் நம்மளுக்கு நார்மலாக தெரியும். ஸோ வந்து இப்போ வந்து ஊரில் இருக்கக்கூடிய
குளங்கள் ஏரிகள் வந்து வறண்டு போச்சு அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய அந்த களிமண் பகுதி வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னாக்கா வறண்டு வெடித்து நம்மளுக்கு வந்து காணப்படும். ஸோ அந்த மாதிரி வெடிப்பு விட்டது தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா மட் கிராக்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இந்த மட் கிராக்ஸ் வந்து எதனால் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா டியூ டு ட்ரையிங். ஸோ எப்போ வந்து நம்மளுக்கு வந்து அன்ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர், நம்மளுக்கு ஆப்சன்ஸ் ஆஃப் வாட்டர் நம்மளுக்கு நடக்குதோ அப்போ நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா டியூ டு ரேடியேஷன் ஃப்ரம் த சன் இட் வில் டென்ஸ் டு ஷ்ரிங்க். என்ன ஆகும்னா ஷ்ரிங்க் ஆகும். அந்த சாயில் மெட்டீரியல்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிச்சு அப்படின்னா the cracks will appear. These are common structural features of fine-grained sedimentary rocks. The development of mud cracks is because of the drying of huge mass of fine-grained sediments under subaerial condition. It is also called sun cracks since they are formed due to the effect of solar heat. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நல்லா ரொம்ப வறட்சியாக இருக்குது இந்த இடம். ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து வாட்டர் இருந்த பிளேஸு. ஸோ சம்மர் சீசனில் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து உருவாகும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா மட் கிராக்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இது ஒன் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் இந்த செடிமெண்ட்ரி ராக். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக்ஸ் அண்டு ட்ரைல்ஸ், ரெயின் பிரிண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ராக்ஸ் அண்ட் ரெயின் பிரிண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா the movement of organisms on the surface of loose sediments develops a marking or impression is called tracks and rails ன்னு சொல்கிறாங்க. ஸோ எதுனா வந்து ஒரு ஆர்கானிசம்ன்றது அது பூச்சா இருக்கலாம், வேறு எதுனா வந்து லிவிங் ஸ்பீஷீஸாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்பீஷீஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னாக்கா மேலே வந்து மூமெண்ட்டில் இருக்கக்குள்ள அந்த பர்டிகுலர் ராக்ஸோ இல்லை வேறு ஏதோ ஒரு பார்ட்டிகல்ஸ் மேலே மூமெண்ட் இருக்கக்குள்ள அதனுடைய இம்ப்ரெஷன் அந்த பர்டிகுலர் செடிமெண்டேஷன் மேலே வந்து இம்ப்ரெஷன் விழுந்துச்சு அப்படின்னா அந்த இம்ப்ரெஷன்ஸ் தான் வந்து ட்ராக்ஸ் அண்ட் ட்ரெயில்ஸ்ன்னு சொல்கிறாங்க. On the other hand, rain prints are formed on top surface of loose sediments due to impact of drops of rainwater. ஸோ மேலே அந்த சர்ஃபேஸ் லேயரில் ரெயின் வாட்டர் வந்து நம்மளுக்கு வந்து ஹிட் ஆகிறதுனால அந்த ட்ராப்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சம் கேசஸில் அந்த லூசி ஸ்டேட் இருக்கக்கூடிய அந்த செடிமெண்டேஷன்ஸில் அந்த ஷேப்ஸ் வந்து அப்படியே வந்து ஸ்டிக் ஆகிடும் அந்த இடத்துக்கிட்ட. அந்த ரெயின் ட்ராப் பிரிண்ட்ஸை தான் வந்து நம்ம ரெயின் பிரிண்ட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சம் அனிமல் ஏதோ வந்து என்ன இருக்குன்னா நடந்து போயிருக்கு. ஓகேவா? லூசி ஸ்டேட்டாக இருக்கக்கூடிய நடந்து போயிருக்குது. அது ஹார்ட் ஆனதுக்கப்புறமா அது அப்படியே வந்து நம்மளுக்கு வந்து இருந்து போயிடுச்சு. ஸோ அதே போல் இந்த இடத்துக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து லூசி ஸ்டேட்டில் மழை துளிகள் வந்து விழுந்துருக்குது. அந்த துளி ட்ராப் விழுந்தது வந்து அப்படியே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ட்ரை ஆன உடனே அப்படியே வந்து அந்த இடத்துல வந்து இருந்து போச்சு. ஸோ இதை தான் வந்து ட்ராக்ஸ் அண்டு ட்ரெயில்ஸ், ரெயின் பிரிண்ட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து வில் சி தி டெக்ஸ்சர் ஆஃப் த செடிமெண்ட்ரி ராக். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் த செடிமெண்ட்ரி, இப்போ வந்து டெக்ஸ்சர் ஆஃப் த செடிமெண்ட்ரி நம்ம பார்க்குறோம். அதில் வந்து கிளாஸ்டிக் டெக்ஸ்சர். ஸோ கிளாஸ்டிக் டெக்ஸ்சர்னா கிரெயின்ஸ் do not interlock but rather are piled together and cemented அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு கிரெயினுக்கும் இன்னொரு கிரெயினுக்கும், அதாவது ஒரு பார்ட்டிகளும் இன்னொரு பார்ட்டிகளும் ஒன்றோட ஒன்று டச் ஆகி இன்டர்லாக் ஆகி இருக்காது இது உள்ளே இருக்கிறது. பட் ஆனால் இது எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று டூகெதர் ஆகி சிமெண்டட் ஆகிருக்கும். சிமெண்டட் ஆகினா ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கும் அப்படின்றாங்க. எப்படி ஓடிட்டு இருக்குன்னாக்கா அந்த உள்ளே இருக்கக்கூடிய கிரெயின்ஸ் வந்து இங்கே இருக்கக்கூடிய பெரிய சைஸ் கிரெயின்ஸை வந்து இன்டர்லாக் பண்ணி வச்சுருக்கோம். Boundaries of individual grains may be another grain, cement or empty pore space. Overall rock is generally porous and not very dense because clastic or only cemented together grains are relatively easy to scrap off using of rock hammer, points or metal nail. ஸோ இந்த இடத்துல இந்த பிக்சரை பாருங்கள், நல்லாவே தெரியும். ஸோ பெரிய பெரிய கல்லுலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த பெரிய பெரிய கல்லை வந்து என்ன பண்ணுது அப்படின்னாக்கா இந்த சின்ன சின்ன ஃபைன் கிரெயின்ஸ் வந்து பிடிச்சி வச்சுருக்கு. ஸோ ஓகேவா? ஸோ இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா கிளாஸ்டிக் டெக்ஸ்சர் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து மைக்ரோ கிளாஸ்டிக் டெக்ஸ்சர் அப்படின்றது என்னன்னா அங்கே பெரிய சைஸில் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக சின்ன சைஸில் நம்மளுக்கு வந்து இதில் வந்து இருக்கும். ஸோ திஸ் டெக்ஸ்சர் இஸ் சேம் as the classic structure except that the clasts are not visible to the eye because the grains are invisible. Examine the case in which grains, silt or clay may be knocked off is the best test to perform அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் இதோடைய சைஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில்ட் ஆர் கிளே சைஸஸ்லாம் நம்மளுக்கு வந்து இருக்கும். இது வந்து நார்மலான ஐயால் நம்மளால் பார்க்க முடியாது. we have to go for laboratory to see this structure. ஓகேவா? ஸோ பாருங்கள், சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய கிளே ஆர் சில்ட் போர்ஷன்ஸால்
உருவாக்கக்கூடியது. ஸோ அதனால தான் இதை வந்து மைக்ரோ கிளாஸ்டிக் டெக்ஸ்சர் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பயோகிளாஸ்டிக் டெக்ஸ்சர். ஸோ பயோகிளாஸ்டிக் டெக்ஸ்சர்னால் என்னென்னா, எதுனா ஆர்கானிசம்ஸ் வந்து அதனால நம்மளுக்கு வந்து உருவானது தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா பயோகிளாஸ்டிக் டெக்ஸ்சர்னு சொல்கிறோம். ஸோ இது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு சீஷெல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சீஷெல் வந்து அந்த கடலோர பாறைகளில் போய் பார்த்தீங்கன்னா அந்த சீஷெல் வந்து உள்ளே வந்து இன்டர்லாக் ஆகிருக்கும். ஸோ அந்த சீஷெல் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இட்ஸ் அன் ஆர்கானிக் மேட்டர். ஸோ அந்த ஆர்கானிக் மேட்டர் வந்து அந்த கல்லுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிருக்கிறதுனால நம்ம வந்து பயோகிளாஸ்டிக் டெக்ஸ்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். The texture is similar to plastic texture except that all of the plastics or grains are fossils ன்னு சொல்கிறோம். ஃபாசில்ஸ்னால் புதையுண்ட உயிரினங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த சீஷெல்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து என்ன இருக்குன்னா ஒன்னோட வந்து இன்டர்லாக் ஆகிருக்கு அந்த பாறைக்குள்ளே. ஓகேவா? ஸோ இதுதானலாம் இதை வந்து நம்ம வந்து பயோகிளாஸ்டிக் டெக்ஸ்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து கிறிஸ்டலின் டெக்ஸ்சர். கிறிஸ்டலின் டெக்ஸ்சர்னால் படிமங்களால் ஆனது. ஸோ இந்த உப்புலாம் பார்த்தீங்க அப்படின்னா படிமங்கள் அப்படின்னு கிறிஸ்டல்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஃபார்மேஷன் நடக்கிறது தான் நம்ம வந்து கிறிஸ்டலின் டெக்ஸ்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ கிறிஸ்டல்ஸ் ஆர் விசிபிள் அண்ட் ஃபார்ம் அண்ட் இன்டர்லாக்கிங் நெட்வொர்க் அன்லைக் igneous crystalline textures. However, sedimentary crystalline textures are typically formed from one mineral throughout the entire rock. ஓகேவா? ஸோ வந்து டியூ டு த டைம் டிபெண்டன்ட்டில் நம்மளுக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னாக்கா இந்த செடிமெண்டேஷன் வந்து நடக்குது. இந்த செடிமெண்டேஷன் நடந்து அது வந்து ஒரு படிமமாக வந்து நம்மளுக்கு வந்து மாறும். ஓகேவா? ஸோ ஒன்றோட ஒன்று நல்லா வந்து இன்டர்லாக் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கிறிஸ்டலின் டெக்ஸ்சர் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே அப்படியே வந்து ஒரு ராக்கும் இன்னொரு ராக்கும் வந்து அப்படியே வந்து படிமமாக வந்து மாறி ஒன்றோட ஒன்று பைண்ட் ஆகி நல்லா வந்து டெக்ஸ்சர் வந்து நம்மளுக்கு வந்து விசிபிளாக நம்மளுக்கு வந்து கிட்டுது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கிறது தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா கிறிஸ்டலின் டெக்ஸ்சர் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து மைக்ரோ கிறிஸ்டலின் டெக்ஸ்சர். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து சைஸில் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோ கிறிஸ்டலின் டெக்ஸ்சரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்டல்ஸை வந்து ஃபார்மேஷன்ஸ் நம்மளால் பார்க்க முடியாது. பட் ஆனால் நல்லா பலன்னு நம்மளுக்கு வந்து அது வந்து தோற்றம் அளிக்கும். நோ கிறிஸ்டல்ஸ் ஆர் விசிபிள் பட் த ராக் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் இன்டர்லாக்கிங் மைக்ரோஸ்கோபிக் கிறிஸ்டல். சச் ராக்ஸ் ஆர் டென்ஸ் அண்ட் டிபிக்கலி நான் போரஸ். ஸோ இந்த மாதிரி ராக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டென்ஸாக இருக்கும், நான் போரஸாக இருக்கும். உள்ளே வந்து எந்த விதமான போரஸும் நம்மளுக்கு வந்து இருக்காது. Microcrystalline rocks breaks with a characteristic conchoidal fracture. That is, the broken surface may smooth concentric lines, reassembling the inside of an oriented shell or broken glass. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கன்காய்டல் ஃப்ராக்சர் வந்து நம்மளுக்கு இதை உடைக்கிறோம், இது உடைப்பட்டுச்சு அப்படின்னா இதை நம்ம உடைச்சோம் அப்படின்னா should be in a conchoidal. இட்ஸ் ஒரு டெஃபினட் ஷேப்பில் நம்மளுக்கு வந்து டெஃபினட் டிகிரி இன் ஆங்கிள் ஆஃப் ஷேப்ஸில் நம்மளுக்கு வந்து இது வந்து உடையும். ஸோ அதே போல் வந்து உடையிறப்போ அதோடைய சர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தி சர்ஃபேஸாக நம்மளுக்கு வந்து இருக்குன்றாங்க. ஸோ இந்த மைக்ரோ கிறிஸ்டலின் டெக்ஸ்சர் வந்து பாருங்கள் நல்லா வந்து நல்லா டென்சிஃபைடாக ஸ்மூத்தியாக இருக்குது. இதை நம்ம உடைச்சோம் அப்படின்னா பிரேக் இன் சர்டைன் டிகிரி ஆங்கிளில் நம்மளுக்கு வந்து இது உடையும். ஸோ அது உடையிறப்போ நம்மளுக்கு வந்து நல்லா வந்து ஒரு சில்கி ஸ்மூத்தி சர்ஃபேஸாக ஷைனிங்காக நம்மளுக்கு வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து காமிக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு we are going to see about the structure of the metamorphic rock. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் igneous rocks அண்ட் டெக்ஸ்சர் ஆஃப் igneous rock. அதுக்கப்புறமா ஸ்ட்ரக்சர் ஆஃப் sedimentary rock அண்ட் டெக்ஸ்சர் ஆஃப் sedimentary rock நம்ம பார்த்தோம். Now we are going to see about the structure of metamorphic rock. ஓகேவா? ஸோ அதில் வந்து ப்ரோபோக்ளாஸ்டிக் ஸ்ட்ரக்சர். ப்ரோபோக்ளாஸ்டிக் ஸ்ட்ரக்சர்னால் என்ன அப்படின்னா it is produced under stress and in absence of high temperature, whereby rocks are subjected to shearing and fragmentation. Only the durable minerals partly survive the crushing force, and the less durable ones are powdered. Thus, when resistant minerals rock fragments stand out in a pseudo-proboscis manner in the finer material, it is known as ப்ரோபோக்ளாஸ்டிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எப்படி நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னாக்கா அண்டர் ஸ்ட்ரெஸ்ஸில் தான் நம்மளுக்கு வந்து இது வந்து ஃபார்ம் ஆகுது. ஒரு பெரிய அழுத்தத்தினால நம்மளுக்கு வந்து இது வந்து ஃபார்ம் ஆகுது. பட் ஆனால் அந்த இடத்துக்கிட்ட டெம்பரேச்சரோட லெவல் வந்து இல்லாமல் இருக்கும், ஜீரோவில் வந்து இருக்கும் நம்மளுக்கு. ஓகேவா? அதாவது ஆப்சன்ஸ் ஆஃப் ஹை டெம்பரேச்சர் வந்து இருக்காது. ஸோ ஒரு மாட்ரேட் டெம்பரேச்சர் மேபி ரூம் டெம்பரேச்சர் கூட நம்மளுக்கு வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில். ஸோ அந்த மாதிரியான ஹை டெம்பரேச்சர் வந்து அந்த இடத்துல இருக்காது. ஆல்ரெடி நான் வந்து மெட்டமார்பிக் ராக்ஸ் வந்து எப்படி வந்து ஃபார்ம் ஆகும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மெட்டமார்பிக் ராக்ஸ் வந்து ஃபார்மேஷனுடைய கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா
ஸ்ட்ரெஸ் அண்டு டெம்பரேச்சர் தான். ஸோ ஹீட் அண்டு ப்ரெஷர் அப்படின்னு சொன்னேன். ஸோ ப்ரெஷர்ன்றது தான் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம், ஹீட்டுன்றது தான் நம்ம வந்து டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ரெண்டு காம்பினேஷனும் வந்து நடக்கக்குள்ள நம்மளுக்கு என்ன ஆகும்னாக்கா, டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ் கம்பைன்ட் இன் டுகெதர் அண்ட் இட் வில் அவுட்லுக் ஆஸ் த மெட்டபார்மிக் ராக். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம வந்து மெட்டபார்மிக். ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துக்கிட்டையும் வந்து சேம் அதே தான் நடக்குது. பட் ஆனால் வந்து அதில் ஒரு போர்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸுன்றது வந்து நம்மளுக்கு என்ன மாதிரியான லெவலில் இருக்கணுமோ அது அப்படியே மெயின்டைன் ஆகுது. பட் ஆனால் இந்த இடத்துல வந்து ஹை டெம்பரேச்சர்ன்றது நம்மளுக்கு தேவை. ஸோ அப்போ தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த மெட்டபார்மிக் அப்படின்றது ஃபுல் ஃபார்மேஷன் நம்மளுக்கு போகும். ஸோ அப்படி வந்து ஹை டெம்பரேச்சர் இல்லாதனால அதில் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்ட்ரக்சருடைய அளவு வந்து என்ன ஆகுதுன்னா வேரியேஷன் ஆகுது. ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ரோபோக்ளாஸ்டிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். வேறஸ் ராக்ஸ் ஆர் சப்ஜெக்டட் டு ஷியரிங் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன். இந்த மாதிரியான ராக்ஸ் வந்து எங்கே என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஷேரிங் வந்து நம்மளுக்கு வந்து நடக்கும். ஷேரிங் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன் வந்து ஃப்ராக்மெண்டேஷன்னா சடன் லோடிங்ஸுக்கு வந்து இது என்ன ஆகும் அப்படின்னாக்கா உட்படும். ஒன்லி த டியூரபிள் மினரல்ஸ் பார்ஷியலி சர்வைவ் த க்ரஷிங் ஃபோர்ஸ் அண்ட் லெஸ் டியூரபிள் ஒன்ஸ் ஆர் பவுடர். அந்த மாதிரி சடன் ஷேரிங் லோட்ஸ் வந்து அப்ளைட் ஆகக்குள்ள டியூரபிள் மெட்டீரியல் நல்ல திடமாக இருக்கக்கூடிய மெட்டீரியல் மட்டும் அதில் என்ன ஆகிடும் அப்படின்னா சர்வைவ் ஆகிடும், அப்படியே வந்து ரிமைன்ஸ் ஆகிடும். பட் அதர் மெட்டீரியல்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா பவுடர் ஆகிடும். ஓகேவா? அண்ட் லெஸ் டியூரபிள் அந்த திடமற்ற பொருட்கள் வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா பவுடர் ஆகிடும். தஸ் வென் ரெசிஸ்டன்ட் மினரல்ஸ் அண்ட் ராக் ஃப்ராக்மெண்டேஷன் ஸ்டாண்ட் அவுட் இன் a positive prismatic manner in the finer material it is known as pattern. ஸோ அப்படி நம்மளுக்கு ஃபைனல் ஸ்டேஜில் நம்மளுக்கு வந்து ரிமைன்ஸ் ஆன பவுடரும் ராக்கும் நம்மளுக்கு வந்து தோற்றமளிக்கிறது தான் ப்ரோபோக்ளாஸ்டிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த வெள்ளை கலரில் இருக்கிறதுலாம் வந்து பவுடர்டு ஃபார்மேஷன், இந்த பிளாக் கலரில் இருக்கிறதுலாம் வந்து சஸ்டைனபிள் ராக்ஸு. ஸோ இந்த சஸ்டைனபிள் ராக்ஸ்லாம் அப்படியே இருக்குது, பவுடர்டும் அப்படியே இருக்குது. ஸோ அது வந்து அவுட்லுக் வந்து நம்மளுக்கு கொடுக்குறது வந்து ப்ரோபோக்ளாஸ்டிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து மேஸ்குலர் ஸ்ட்ரக்சர். ஸோ மேஸ்குலர் ஸ்ட்ரக்சர்னால் என்ன அப்படின்னா இட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை தெர்மல் மெட்டபார்மிசம் ஆஃப் அக்லிரிஷியஸ் ராக் லைக் ஷேல். Here, large crystals of cordite and biotite are sometimes well developed, giving a spotted appearance to rocks. The well developed crystals are known as propoblasts, which with the increasing degree of metamorphism, the spotted slate pass into extremely fine grained granular rocks are known as hornfills. ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும். சேம் ஆஸ் லைக் அந்த இடத்துக்கிட்ட நம்ம பார்த்த செடிமெண்ட்ரியில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரியான ஸ்ட்ரக்சரில் தான் இதுவும் வந்து இருக்குது. பட் ஆனால் என்ன அப்படின்னாக்கா கான்ட்ராஸ்ட் வேரியேஷன்ஸில் நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ சின்ன சின்ன பாறைகள் வந்து என்ன இருக்குது அப்படின்னாக்கா அந்த பவுடர் ஸ்டேஜ் ஆஃப் இதுலேயும் வந்து நம்மளுக்கு சேர்ந்துருக்குது. ஸோ டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ் கம்பைன்டு டுகெதர். பட் ஆனால் அந்த காம்பினேஷன்ஸில் வந்து என்ன இருக்குது அப்படின்னாக்கா ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து இல்லாமல் இருக்குது. அந்த மாதிரி ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லாமல் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மேஸ்குலர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து சிசிட்டோ ஸ்ட்ரக்சர். ஹியர்ஸ் த பிளாட்டி ஆர் ஃப்ளாக்கி மினரல்ஸ் லைக் மிஸ்கஸ், மைகாஸ் அண்டு அதர் in equidimensional minerals shows a preferred orientation along parallel planes under the effect of the stresses dominating during metamorphism. The longer directions are parallel to the direction of maximum stress. Scissoricity is the property of or tendency of foliated rocks whereby it can be readily split along foliation plane. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது தெரியும் உங்களுக்கு. ஸோ காம்பினேஷன்ஸ் ஆஃப் மிக்சர் ஆஃப் மினரல்ஸ், என் நம்பர் ஆஃப் மினரல்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ இதுதான் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா சிசிட்டோ ஸ்ட்ரக்சர். ஸோ மோர் தென் 2 or 3 ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இதில் வந்து இருக்கும். அதோடைய சைஸஸ் எல்லாமே வந்து வேரியேஷன் இன் சைஸஸில் வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம வந்து சிசிட்டோ ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிரானுலர் ஸ்ட்ரக்சர். ஸோ கிரானுலர் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்றது வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடியது. ஸோ திஸ் இஸ் ஃபவுண்ட் இன் ராக்ஸ் காம்போஸ் ஆஃப் equidimensional minerals like quartz, feldspar and pyroxenes. They are formed by recrystallization of pre-existing rock under uniform pressure and great heat. The typical texture is coarsely granuloblastic. These structures are also known as quartz and marbles are typically example for this structure சொல்கிறாங்க. ஸோ இந்த மார்பிள்
இதெல்லாம் கிரானைட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிரானுலர் ஸ்ட்ரக்சர்ஸால் உருவானது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து கினோசியஸ் ஸ்ட்ரக்சர். கினோசியஸ்ன்றது வந்து இட் இஸ் a banded structure due to alternation of is dark colored and granular light color band and is produced by highest gradation of metamorphism, typically by regional metamorphism. The bands differs from or another in color, texture and dimensional composition. This is typically shown in type of structure, hence the name. ஸோ இது என்னது அப்படின்னாக்கா ஜெனிசிஸ் அப்படின்றது வந்து ஒரு பேண்டடாக இருக்கும். ஒவ்வொரு பேண்டும் வந்து ஒவ்வொரு வேரியேஷன் கலரில் நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி கலரில் காம்பினேஷனில் உருவாகிறது தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா கிரீனிஷியஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வந்து கிரீன் கலர் இருக்குது, அப்புறம் லைட்டின் கலர் இருக்குது, டார்க்கின் கலர் இருக்குது, அப்புறம் ப்ரௌன் கலர் இருக்குது, ஆரஞ்சு கலர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பேண்டாக நம்மளுக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னாக்கா இந்த லேயர் வந்து ஃபார்ம் ஆகிருக்குது. ஒரு பேண்டாக நம்மளுக்கு வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னாக்கா இந்த ஃபார்மேஷன் வந்து இருக்குது. அதுதான் வந்து ஜெனிசியஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ டெக்ஸ்சர் ஆஃப் மெட்டமார்பிக். ஸோ அதே தான் ஜெனிசியேஷன்றதை வந்து சேம் டெக்ஸ்சர் அண்ட் ஸ்ட்ரக்சர் ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து இதை வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னாக்கா we can able to refer this. ஸோ அதே போல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மெட்டமார்பிக்கில் இந்த ஜெனிசியேஷன்றதையும் வந்து நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா ஒன்ஸ் அகேன் ஐ ரிப்பீட்டிங் திஸ், ஜெனிசியேஷன்றது வந்து இட்ஸ் a formation of bandwidth. ஓகேவா. ஸோ இதோட நம்ம இந்த செஷனுக்கான ஸ்ட்ரக்சர் அண்டு டெக்ஸ்சர் ஆஃப் தி sedimentary rock, igneous and metamorphic rocks வந்து நம்ம வந்து பார்த்தோம். ஸோ in next class we will see about the rock cycle in petrology. Okay, thank you.